வெல்கம் டு கண்ணன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் உசிலி புட்டுன்னு சொல்லலாம், எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ செய்கிறது தான் காட்டுறேன். இப்போ ஒரே ஒரு வரமிளகா, அதை வடைக்கு அரைக்கிற போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு வரை அரைப்போம் இல்லையா, அது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எப்படி செய்யலாம் வாங்க. முதல்ல புடலங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த புடலங்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது தனியாக வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இதையும் தாளித்து எடுத்துக்கலாம். இது ஒரு தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா வெந்துடுங்க. அது வேகட்டும். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் வேணால் இதிலே கொஞ்சமாக உப்பு கூட ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சாச்சு. ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கடுகும் ஆட் பண்ணியிருக்கேங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தக்காளி எதுவுமே ஆட் பண்ண ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டும். அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணி, எப்போவுமே கருவேப்பிலை வெங்காயம் போட்டதுக்கப்புறமா போட்டோன்னா அந்த வாசனை கடைசி வரை இருக்கும். அதனால் சொல்லுவாங்க. அதனால் அந்த கருவேப்பிலை நான் பின்னாடி தான் ஆட் பண்ணுவேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. மீடியமான அளவுக்கு வதங்கியிருக்குங்க. இப்போ நம்ம குறைன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வடைக்கு அரைக்கிற போட கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வெந்தணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுலேயே இது நல்லா வேகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காமல் பரட்டி விட்டுட்டே இருந்திங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் புடலங்காவும் வெந்து வந்திருக்கு. இதில் லைட்டாக நான் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த மாவுக்கு ஏற்றா போல் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நமக்கு புடலங்காய் ரெடியாக இருக்குது பக்கத்தில். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இது வெந்துச்சுன்னு தெரியும்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்குது. இது இன்னும் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றுவாங்க. ஆனால் போனால் கையெல்லாம் சாப்பிடும்போது எண்ணெயாக இருக்கும். ஆனால் நான் மீடியமான அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது வெறும் மிளகாய்த்தூள், அதாவது ரெட் சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு ரெட் சில்லி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து இதோடு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாங்க. அடி பிடிக்காமல் பிரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பார்த்தாலே தெரியுது இல்லையா, நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த புடலங்காவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குல்ல. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க புடலங்காவை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து ஒரு 2 பிரட்டிக்கலாம். இது ரொம்ப பிரட்டணும் கிடையாது. ஏற்கனவே புடலங்காய் வெந்திருக்கு. இந்த மசாலாவோடு இந்த புடலங்காய் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு பிரட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பாடோடு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சும்மா சாப்பிடவும் நல்லாயிருக்குங்க. சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.